ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலின் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. பரணியின் பிறந்தநாள் அதுவுமா வெளியே போயிட்டு வந்த சண்முகம் லேட்டாகி வந்ததால் பரணி ரொம்பவே சண்முகத்தை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் கோவமாக பரணிகிட்ட நிறுத்தலை, என்ன விட்ட நீ பேசுறதுக்கு பேசிக்கிட்டே போகிற, நான் சொல்கிற வர்றதை ஒரு நிமிஷம் கேட்டாதான் என்ன. பரணி சொல்கிறாங்க, டேய் நான் இவ்வளோ நாளாக நீ சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டு கேட்டு நான் ஏமாந்ததெல்லாம் போதும், நாசமாக போயிட்டேன் ஏமாந்து, இனிமே நான் நம்புவேன்னு நினைக்கிறையா அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சண்முகம் நிறுத்தலை, என்ன சொல்கிறேன்னு தான் முதல்ல கேளே. உன் பிறந்த நாளுக்கு தான் அந்த டாலர் வச்ச செயினை வாங்குறதுக்கு முருகேசனை கடைக்கு போனேன். நல்ல வேலை முருகேசனும் கடையில் இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி டாலர் ஓம் போட்டாவும் ஏன் போட்டாவும் அந்த டாலரை வச்சு நல்லா அழகாக என் கண்ணே பட்டுற மாதிரி செஞ்சு வச்சுருந்தாது. அதை வாங்கி பார்த்துக்கிட்டு ஆசையாக கீழே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் கடையிலேருந்து. அப்போ ரவுடியை அந்த செயினை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அதை விட்டுட்டு அப்படியே வர சொல்கிறியா நீ? அதுவும் ஆசாசையாக உன்னோட பிறந்தநாள் அதுக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லி அவ்வளோ காசு போட்டு ஆசாசையாக உனக்காக வாங்கினது அதை அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறியா? அதனால தான் அந்த ரவுடிகளோட சண்டை போட்டு செயினை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சவுந்தரபாண்டி இருந்துக்கிட்டு சபாஸில் பிரமாதமாக கதை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. நீ ஊரில் யார் எவ்வளோ பெரிய ஆள், உன்னைய பார்த்து பெரிய பெரிய ரவுடிகளே பம்புவாங்க. ஆனால் உன்னைய பார்த்து அந்த 2 ரவுடிகளுக்கும் அடையாளமே தெரியலையா? உங்ககிட்ட இருந்து செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்களா? இதை நான் நம்பணும் அப்படின்னு சண்முகம் கோபத்தோட மாமனாரை கொளுத்து போடுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரணி உடனே அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ நான் கேட்குறேன், இந்த ஊரில் தைரியமாக உன்னிட்ட செயினை பறிக்கிறதுக்கு ரவுடிக யார்டா இருக்காங்க? அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க, என்னல நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? சொல்கிறாங்க, நீ பச்சை பொய் சொல்கிற, எனக்காக செலவு பண்ணி நகையை வாங்க உனக்கு விருப்பம் இல்லை, அதே நேரம் இந்த பர்த்டே கொண்டாட்டம்லாம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் வேணும்னே லேட் பண்ணி இவ்வளோ ட்ராமா போடுறேன்னு பரணி கோபமாக பேசிகிட்டு இருக்கா. சண்முகம் சொல்கிறாங்க, ஏலே பரணி நான் அப்படிலாம் நினப்பனாலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ரத்தனா இருந்துக்கிட்டு, அவள் சொல்கிறதுல என்னன்னே தப்பு இருக்குது, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இதை, நாங்கள் அத்தனை பேரும் 100 பவுன் உங்களுக்கு பண்ணியிருப்போம், அப்போயே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. சண்முகம் சொல்கிறாங்க, ஒருத்தன் செயினை அத்துட்டு போனால் அதை நின்று பார்த்துக்கிட்டா இருக்க முடியும், அவன் எங்கே போனேன் ஏது போனேன் அப்படின்னு நான் எங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அடுத்து வீரா சொல்கிறா சண்முகத்துக்கிட்ட, உங்ககிட்ட செயின் பறிச்சதாகவே வச்சுக்குவோம், அதுக்கு எத்தனை லேட்டாக நீ வர்ற, செயின் உங்ககிட்ட பறிச்சது எப்போ, நீ வீட்டுக்கு வர்றது எப்போ சொல்லுனே பாப்பா அப்படின்னு வீரா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க, அவனை தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சிட்டு வர்றதாம்பல இவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே பரணி, நீ வாயை மூடுறா, இதுக்கு மேலே நீ சொல்கிற பைய நான் நம்ப தயாராக இல்லை, நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு பரணி சொல்கிறாங்க. இப்போ என்ன, நான் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது அவ்வளோதானே உன் ஆசை அப்படின்னு பரணி கேட்டுருக்க. சண்முகம் சொல்கிறாங்க, ஏலே டாக்டர் நான் சொல்கிறத நம்பலைன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு பரணி, போதுண்டா சாமி, என் மேலே உனக்கு காதல் இருக்கும், என்னையும் ஒரு நாளைக்கு நீ மதிப்பேன்னு நான் நம்பி நாசமாக தான் போனேன், இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டேயே உன்னோட உண்மையான முகம் என்னான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சண்முகம், ஏலே டாக்டரேன்னு சொல்ல, அதுக்கு போதுண்டா, நீ என்னோட பிறந்த நாளை நீ வேண்டா வெறுப்பாக கொண்டாடணுங்கிற அவசியமே இல்லை, இப்படி ஒரு பிறந்த நாளுக்கு இந்த தோரணமும் டெக்கரேஷனும் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பரணி கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க மாமனார், அத்தா என்னத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரணி, மாமா நீ கம்முன்னு இருங்க மாமா, ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா உங்கள் பையன்கிட்டே கேளுங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த மேக்கப்பு இந்த அலங்காரம் இந்த நகை நட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்ருக்கா பரணி. ஆசாசையாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இப்போ மூக்கரைப்பட்டு நிற்கிறேன்னு இல்லை, இவனோட கண்ணுக்கு அழகாக தெரியணுன்னு தான் இத்தனை மேக்கப்பும் நகை நட்டும் எல்லாம் போட்டுக்கிட்டேன், இனிமே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இனிமே நான் இவனோட எப்பயுமே பேச போகிறதில்லைன்னு பரணி சொல்கிறான். கொண்டாடாத பிறந்த நாளுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் ஒரு கேடு, இந்த டெக்கரேஷன்லாம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லி பூராத்தையும் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறான். பரணி சொல்கிறா சண்முகத்துக்கிட்ட, நான் உன்னை நம்புனேன்டா, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு, அதனால தான் நீ செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சேன், நடித்து என்னால் ஆக வேண்டிய எல்லா வேலையுமே நீ நடத்தியிருக்க, உன்னை பொறுத்தளவுக்கும் நான் ஒரு பொண்டாட்டி இல்லை, இந்த வீட்டோட வேலைக்காரி, புல்லை பெற்று கொடுக்குற மிஷினு, உன்னோட வாழ வேண்டிய ஒரு அடிமை, நீ மிருகத்தோட ஒரு கேவலமான வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறா பரணி.
இதையெல்லாம் பார்த்துட்டு சவுந்தரபாண்டி சந்தோஷமாக இருக்காங்க.